ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனல் நான் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஃபினான்ஷியல் கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சின்னதாக பிடிச்சி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போது நினச்சி பார்த்துருக்கீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு? இதை பற்றின கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் தர தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்லேருந்து பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அல்லது ரெண்டத்துலையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர்கிட்டேருந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து முதலீடு பண்ணுற இடத்துக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்னென்னா இன்வெஸ்டர் சார்பாக முதலீட்டு முடிவை எடுக்கிறது. அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய வெரைட்டி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதில் சம் காமன் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இதில் இவங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் ஹை பொட்டன்ஷியல் இன்கம் வரும், அதே அளவு ஹை ரிஸ்க்கும் இருக்கும். செகண்டு பாண்ட் ஃபண்ட்ஸ். நிலையான வருமான பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுது. இதை தான் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது. இது குறைந்த அளவு ரிஸ்கில் நமக்கு வருமானத்தை தரக்கூடியது. தேர்டு பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ். இதில் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ரெண்டுலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் நல்ல க்ரோத்தையும் கொடுக்கும், நல்ல இன்கமும் இருக்கும். ஃபோர்த்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இதில் இன்கம் இருக்கும். ஃபிஃப்த்து செக்டார் ஃபண்ட்ஸ். இது குறிப்பிட்ட துறைகள் அல்லது தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர். அடுத்ததாக பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, ஏன் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காங்க தெரியுமா? ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபிகேஷன் பண்ண யூஸ் ஆகுது. இந்த டைவர்சிஃபிகேஷன் மூலமாக உங்கள் ரிஸ்க் குறைக்கப்படுது. உங்கள் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ண ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருக்காங்க. நம்ம தனிப்பட்ட முதலீடுகளை ரிசர்ச் அண்ட் மேனேஜ் பண்ணுவதற்கு தேவையான டைமையும் எஃபர்ட்டையும் மிச்சப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் ஹைலி லிக்விடட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் ஷேர்ஸை விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக அமௌண்ட் வேணும்னு அவசியம் இல்லை. மினிமம் 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி அண்ட் லம்சம் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபண்ட்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஜோர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ரிஸ்க் இருக்குது, அப்புறம் பிரின்சிபல் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் எப்போதுமே இன்ஃபர்மேஷனோடு இருங்க, டைவர்சிஃபை பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்கள் கனவுகளை நினைவாக்குறதுக்கும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நீங்கள் பார்த்த அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வேறு ஏதாவது கொஸ்டின் அண்ட் டாபிக் இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.